கடந்த சில தினங்களாக நிலவிய சீரற்ற காலநிலை நேற்றைய தினம் ஓரளவு வழமைக்கு திரும்பிய போதிலும் இன்றைய தினம் மீண்டும் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றது. இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினமும் மழையுடன் கூடிய வானிலையே நிலவுகின்றது. சீரற்ற வானிலையால் திருகோணமலை கிண்டிகா பிரதேசத்தின் பூவரசந்தீவு, சமவச்சி தீவு, சல்லி, முருச்சான், கிரான், கண்டல்காடு போன்ற பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசங்களுக்கான தரைவழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வள்ளங்களும் படைகளும் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. இதேவேளை மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் பெய்த அடைமழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியதுடன் வயல் காணிகளும் அழிவடைந்துள்ளன. கடந்த வியாழக்கிழமை மழை வீழ்ச்சி குறைவடைந்து வெள்ளம் வடைந்தோடு இயல்பு வாழ்க்கை வளமைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் நேற்றிரவு முதல் மீண்டும் மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நிந்தபுரு, வைக்காத் கிராமம், பாண்டிருப்பு, மேட்டுவட்டை கிராமம், மருதமுனை, மேட்டுவட்டை கிராமம் ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நிந்தபூர், ஒலிவில், அட்டளச்சேனை, அக்கரைப்பற்று, பொத்துவில் மற்றும் திருக்கோயில் போன்ற பிரதேசங்களில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட பயிர் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டாபுரம், சித்தாண்டி, முனைக்காடு, கழக்காமுனை, முதலைக்காடு, பண்டாரியவழி, காத்தான்குடி, பொண்டுகள் சேனை போன்ற பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது பலத்த மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.